சவுத் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூசிஃபர் 2 எம்புரான் படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எம்புரான் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நேற்று மிட் நைட்டே ஒரு 1:38 AM ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டில் அதை ஸ்க்ரீன் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ எடுத்து லீக் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ நம்ம ரொம்ப டிலே பண்ண வேணாம், சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக அன்பிளான்டாக நைட்டு ஒரு 1:38 AM ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நான் கூட அந்த டைமில் பார்க்குறப்போ சரி ஏதோ ஃபேன் மேட் ட்ரெய்லர் போகலான்னு நினச்சேன். பட் ஆனால் அப்புறம் தான் போய் பார்த்தா ரியலாகவே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ட்ரெய்லரு. ஸோ யூஸ்வலாக ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் இல்லை 2.5 நிமிஷம் கூட வரும். இல்லை ஹிந்தி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் வரும். பட் ஆனால் 4 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெய்லர். இதுதான் லூசிஃபர் 1 வரும்போது நடந்துச்சு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் விட்டாங்க. டீசருக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா ஒரு ட்ரெய்லர் விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு படத்துக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜுக்கு கண்டிப்பாக ஒரு டீசருக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் ஒரு ட்ரெய்லர் கண்டிப்பாக தேவை இந்த படத்தோட எலிவேஷனுக்கு அப்படின்னு நினச்சி ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் ரிவீல் பண்ணலை. பட் ஆனால் எல்லா ஸ்டார்ஸ் யாரெல்லாம் அந்த காஸ்டிங்கில் இருக்காங்களோ, காஸ்ட் அண்ட் க்ரூவில் இருக்காங்களோ, அந்த காஸ்டிங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்லேயும் காமிச்சிட்டாங்க. அண்ட் ஒருத்தர் மட்டும் ரிவீல் பண்ணல. ஒரு டிராகன் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் இந்த ட்ரெய்லர்லையுமே ரிவீல் பண்ணல. ஏன்னா அதுதான் சஸ்பென்ஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டீசர்லையும் அது கொஞ்சம் ரிவீல் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் போஸ்டர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அது ரிவீல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் யார் அந்த டிராகன் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டுருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தீபக் தேவோட மியூசிக். ஸோ தீபக் தேவ் பார்த்தீங்கன்னா லூசிஃபர் 1க்கு பயங்கரமான ஒரு பிஜிஎம் கொடுத்துருப்பாரு. சாங்ஸை விட பார்த்தீங்கன்னா பிஜிஎம் அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக இருக்கும். எலிவேட் பண்ணும் நிறைய சீன்ஸை. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தீபக் தேவ் 2.0 அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி அந்த ட்ரெய்லரோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லோவாக போய் அதுக்கப்புறம் ஒரு எலிவேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபுல் டேக் ஆஃப். லாஸ்ட் அந்த 1 நிமிஷம்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி லாஸ்ட் அந்த ஒரு 20 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லூசிஃபர் 1ஓட பிஜிஎம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அது பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டெக்னிக்கலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மாலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் இது. ஸோ கண்டிப்பாக அந்த ரேஞ்சுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பிருத்திவிராஜ் ஒரு டேரக்டர் நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரோடாடி லூசிஃபர்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த படம் அவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சினிமாவில் இப்போ இவ்வளோ வருஷம் இருந்திருக்காருல்ல, அப்போ அவர் நிறைய அப்சர்வ் பண்ணுவார், நிறைய கற்றுப்பார். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த வித்தையும் நான் இறக்குறேன்ற மாதிரி ஒரு படம். ஸோ அதுதான் இந்த படம் லூசிஃபர் 2 எம்புரான். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காஸ்டிங்கும் நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்தவங்க நிறைய பேர் ரிப்பீட் ஆகிறாங்க. விவேக் ஓபரா இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இறந்துருவார். ஸோ இந்த கதைகள் முன்னாடி போதா இல்லை பின்னாடி போயிட்டு லேட்டஸ்ட் பாஸ்ட் போயிட்டு ப்ரெசென்ட் வருதா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஸோ அவரும் இருக்காரா இந்த படத்தில் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், இல்லைனா அந்த மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் கிட்டத்தட்ட அந்த ட்ரெய்லர்லேயே நிறைய கண்ட்ரிஸ் போட்டிருக்காங்க. ஈரான், யமன், ஈராக் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய செலவு பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக மாலிவுட்டுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, எப்படி காந்தாரா அந்த கன்னடா இண்டஸ்ட்ரியை தூக்கி விட்டுச்சோ அதே மாதிரி எம்புரான் பிருத்திவிராஜோட ஸ்டாம்பாக இருக்கும் அப்படின்றது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது. ஸோ கண்டிப்பாக இந்த March 27 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு நானும் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அண்ட் நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தை பற்றி பேசலாம். அண்ட் எஸ், தேங்க்யூ.